நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவின் படப்பிடிப்பில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தயாரிப்புல நடிகர் எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் கில்லர். இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு பல்வேறு இடங்கள்ல சமீப காலமாக நடந்து வந்த நிலையில இன்று சில நாட்களாக பெரம்பூர்ல இருக்கக்கூடிய பின்னி மில் ஸ்டுடியோல ஒரு ஃபைட் சீன் படமாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த இடத்துல அதிகப்படியான படப்பிடிப்புல அதிகப்படியான ஊழியர்கள் பணியாற்றி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில தான் இன்று அதிகாலை திடீரென அந்த ஃபைட் சீன் படமாக்கப்பட்டு வந்தபோது திடீரென அங்கு ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அங்கு பணியாற்றி வந்த ஊழியர் மதன் என்பவர் மதுரவாயிலை சேர்ந்தவர். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மேலும் இந்த விபத்துல மொத்தம் 3 நபர்கள் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். தினகரன், சூர்யா, சக்திவேல் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் மூவரும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த சிகிச்சை பலனின்றி மதன் என்பவர் தான் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது பெரம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில இந்த ஃபைட் சீனை படமாக்கப்பட்டு வரும்போது அப்போது திடீரென சிலிண்டர் வெடித்ததுல தான் மதன் என்பவர் உயிரிழந்திருப்பதும் மேலும் 3 நபர்கள் காயமடைந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவரது உடலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அஜாக்கிரதையாக ஏதேனும் கையாளப்பட்டிருக்கிறதா, உள்ளிட்ட உபகரணங்கள் ஏதேனும் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஊழியர்களுக்கு தகுந்த உபகரணங்கள் கொடுக்கப்பட்டு இந்த சினிமா காட்சி படமாக்கப்பட்டு வந்ததா, யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கில்லர் படப்பிடிப்பானது சமீப காலங்களாக நடைபெற்று வருகிறது. இதுல ஏ.ஆர். ரஹ்மானும் இந்த திரைப்படத்துல இசையமைப்பு இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறது. எஸ்.ஜே. சூர்யா தான் இயக்கியும் அவரே ஹீரோவாக நடிக்கக்கூடிய இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டு வந்த நிலையிலே இந்த விபத்தானது சற்று எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சலமன், தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய ஊழியர் அங்கு என்ன மாதிரியான பணியில ஈடுபட்டிருந்தாரு? இப்ப மத்த 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தீவிரமா ஏற்பட்டிருக்கு காயம்? அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. அந்த மதன் என்ற ஊழியர் மதுரவாயிலை சேர்ந்த மதன் என்ற ஊழியர் படப்பிடிப்புல தீவிரமாக பணியாற்றி அவர் தான் அந்த சிலிண்டர் பக்கத்திலேயே இருந்ததாக போலீசார் தரப்புல முதற்கட்ட விசாரணையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விபத்துல சிலிண்டர் வெடித்து சிதறியதுல உடனடியாக அவருக்கு வலது கணுக்கால் மற்றும் வலது கை உடைந்து அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. மற்ற நபர்களான தினகரன், அதே போன்று நெற்குன்றத்தை சேர்ந்த தினகரன், அதே போன்று மதுரவாயிலை சேர்ந்த சூர்யா மற்றும் குன்றத்தூரை சேர்ந்த சக்திவேல் ஆகிய அனைவரும் இளைஞர்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த தினகரன் ஆகியோருக்கு வலது கை மணிக்கட்டிலையும் அதே போன்று இடது காலிலையும் சூர்யாவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கு. மேலும் சக்திவேல் என்பவருக்கும் இடது கால் முட்டியில காயம் ஏற்பட்டு அவர்கள் உடனடியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது நல்ல முறையில சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுல மதன் என்பவர் தான் எதிர்பாராத விதமாக அவர் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்ததாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி நடந்தது என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பின்னி மில்ல நடக்கக்கூடிய இந்த உள்ள அரங்குல தான் இந்த படப்பிடிப்பு நடைபெற்றதால காவல்துறையிடம் எந்த விதமான அனுமதியும் கேட்கப்படவில்லை எனவும் பொதுவாக அனுமதி கேட்கப்பட மாட்டாது எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்களுக்கு உண்டான அனைத்து உபகரணங்களும், அதாவது இந்த சினிமா பட காட்சியில ஸ்டண்ட் காட்சிகள் எடுக்கும் போது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது ஊழியர்களுக்கு தேவையான தகுந்த உபகரணங்கள் பயன்படுத்தி தான் இவர்கள் இந்த காட்சியில ஈடுபட்டனரா அல்லது பாதுகாப்பு குளறுபடி ஏதேனும் இருந்ததா என்ற கோணங்கள்ல தான் விசாரணை செய்வார்கள். இந்த விசாரணையில ஏதேனும் பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்கும் பட்சத்துல அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கையை மேற்கொள்வார்கள் எனவும் காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
சலமன், தற்போது இந்த விபத்து தொடர்பா படக்குழு தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? தற்போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கும் நிலையில படப்பிடிப்பு சம்பந்தமாகவும் அந்த சினிமா திரைப்பட குழு சம்பந்தமாகவும் எந்த விதமான தகவலும் தற்போது வரை தெரிவிக்கவில்லை. அனைவரும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில காயமடைந்திருக்கக்கூடியும் அது இறந்த நபரையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை. இனிமேல் தான் இது தொடர்பான அறிக்கையானது வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவரது உடலுக்கும் பல சினிமா பிரபலங்கள் மற்றும் திரைக்குழுவினரும் அஞ்சலி செலுத்துவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு தேவையான உதவிகளையும் சினிமா தரப்புல தெரிவிப்பார்கள் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது போலீசார் ஸ்பாட்டுக்கு விசாரணையை தொடங்கிட்டாங்களா சோலமன்? தற்போதுதான் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றார்கள். சென்று அங்க இருக்கக்கூடிய தடயங்களை தற்போது சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அந்த சம்பவம் நடந்த அந்த ஸ்டண்ட் காட்சியின் போது, அந்த சம்பவம் நடந்த அந்த படப்பிடிப்பின் போது யார் யார் எல்லாம் அங்கு பணிபுரிந்தார்கள், எந்தெந்த வேலையில அனைவரும் ஈடுபட்டார்கள், அதே போன்று ஹீரோவாக இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா ஏதேனும் அங்கு என்ன மாதிரியான சீன்ஸ்ல ஈடுபட்டார், அவர் எங்கே இருந்தார், அதே போன்று அனைவருக்கும் தகுந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பணியை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக தடவியல் துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த கைரேகை பதிவுகளும் அதே போன்று இந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது தொடர்பான தடயங்களையும் அவர்கள் சேகரித்து இது தொடர்பாக ஃபாரன்சிக் லேபுக்கு அவர்கள் அனுப்புவார்கள். அப்போது தான் அந்த சிலிண்டர் எப்படி வெடித்தது என்பது தொடர்பாக அவர்களுக்கு தெரிய வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் என கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், அதாவது முறையாக அந்த சிலிண்டரை பயன்படுத்தினார்களா, ஊழியர்கள் ஏதேனும் உபகரணங்கள் சரியாக அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு இந்த காட்சிகள் படமாக்கப்பட்டதா, என்ன மாதிரியான காட்சிகள் படமாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தற்போது பெரம்பூர் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை நிறைவுக்கு பின்னரே யார் மீது தவறு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.